ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுதான் எனக்கு வேணும். இதை பார்த்த உடனே நீங்களும் உங்கள் குழந்தைங்களும் நீண்ட நாள் வாழ்கிறதுக்கான வழியை தான் நான் சொல்ல வந்திருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம நாட்டில், அதாவது இந்தியாவில் 1,76,000 வகையான அரிசி இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, நீங்கள் நம்பி தான் ஆகணும். நம்மளுடைய பாரம்பரியமான அரிசி வகையில் முக்கியமானது என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா, பூங்கார் காட்டு யானை, கிச்சிலி சம்பா, சீரக சம்பா, தூய மல்லி, கருடன் சம்பா. இந்த அரிசியை நீங்கள் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா இப்போ நடைமுறையில் யாருமே இதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. இப்போ இருக்க குழந்தைங்கள்ட்டையோ பெரியவங்கள்ட்டையோ கேட்டு பாருங்கள். நம்மளோட அரிசி, நம்ம உபயோகப்படுத்துகிற அரிசி எப்படி இருக்கும்னா கலர் வெள்ளையாக இருக்கும். அவ்வளோதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. உணவே மருந்து அப்படின்னு முன்னோர் காலத்தில் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது பழமொழி இல்லைங்க, இது உண்மைதான். நம்மளுடைய பாரம்பரியமான அரிசி வகையை நாம் உட்கொண்டால் விட்டமின்கள், தாதுக்கள், நார்சத்துக்கள், நீரிழிவு நோய் எதிர்ப்பு சக்தி, பெண்களின் ஆரோக்கியம் போன்ற பல்வேறு நன்மையை தருது. அது மட்டும் இல்லாமல் ஊட்டச்சத்து மிக்கவையாகவும் இருக்குது. ஆரோக்கியமான வாழ்வை வாழ நம்மாழ்வார் போன்றோர் வலியுறுத்தியிருக்கார். இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போது பாரம்பரிய அரிசின்னு சொல்லியாச்சு, அது என்னென்னு சொல்லியாச்சு. அதோட பயனெல்லாம் பார்த்துருவோமா? வாங்க. கருப்பு கவுனி அரிசி அப்படின்னா அதை அந்த காலத்தில் அரசர்களும் மன்னர்களும் பெரிய செல்வந்தர்களும் உணவாக உட்கொண்டு இருக்காங்க. அதை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் பார்த்துருவோமா? சர்க்கரை நோய், புற்றுநோய், கல்லீரல் பாதிப்பு எல்லாம் குறைக்குதாங்க. இரண்டாவது அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசி. அது தாதுக்கள், விட்டமின்கள், புரதம், உடல் வலிமைக்கும் ஆரோக்கியத்துக்கும் நல்லதாங்க. மூணாவது அரிசி பூங்காரி அரிசி. பூங்காரி அரிசினா பெண்களின் அரிசினே சொல்கிறாங்கங்க. ஏன்னா பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்குது. பெண்களின் அரிசி அப்படி என்னென்ன பண்ணுதுன்னு பார்ப்போமா? ஹார்மோன் சமநிலைப்படுத்துதான், கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லது, சிவப்பு நிறம் கொண்டதாகவும் இருக்குது, நார்சத்து அதிகம் உள்ளதாகவும் இருக்குங்க. நான்காவது அரிசி காட்டு யானம். உயரமான நெல் வகையை சேர்ந்தது. நோய் எதிர்ப்பு சக்தி, நீரிழிவு கட்டுப்பாடு, தோல் சுருங்காமல் இருக்கவும், அந்த காலத்தில் ராஜாக்கள் ராணிக்கெல்லாம் என்றுமே இளமையாக இருப்பதற்கு இந்த அரிசியை ஒரு முக்கியமான காரணமாக இருக்குதுங்க. ஐந்தாவது அரிசி என்னென்னா கிச்சிலி சம்பா. கிச்சிலி சம்பான்னது சுவையாக இருக்குமா. இது உணவு மட்டும் இல்லாமல் தின்பண்டங்கள் செய்யவும் உபயோகப்படுத்துவாங்களாம். அடுத்து தூய மல்லி. தூய மல்லி அரிசி ஆரோக்கியத்திற்கும் உகந்தது. பல பாரம்பரிய உணவுகளில் பயன்படுத்துகிறாங்க. மற்றொன்று சீரக சம்பா. சீரக சம்பா இன்றளவுலையும் எல்லா பிரியாணி கடையிலையும் பார்த்துப்பீங்க, சீரக சம்பா அரிசியை போட்டு தான் பிரியாணி பண்ணுறோன்னு சொல்லியே வியாபாரம் பண்ணுறாங்க. அது மட்டும்தான் நம்ம நாட்டில் எல்லோரும் அதிகமாக சாப்பிட்றாங்க, பாரம்பரிய அரிசியை வச்சு. அந்த அந்த பிரியாணிக்கு சுவை கொடுக்கறது இந்த சீரக சம்பா அரிசி தாங்க. மற்றொன்று மூங்கில் அரிசி. மூங்கில் அரிசி மூங்கில் மரத்திலிருந்து கிடைக்கும் அரிய வகையான அரிசி. ஆரோக்கியம் நன்மைகள் கொண்டது. பாரம்பரிய அரிசி முக்கியத்துவம். ஊட்டச்சத்துக்கள் வெள்ளை அரிசியில் இருந்து நீக்கப்படும் தவிடு, மூளை. மற்றொன்று பாரம்பரிய அரிசிகளில் அப்படியே இருப்பதால் நார்சத்துக்கள், தாதுக்கள், விட்டமின்கள், ஆரோக்கிய நன்மைகள். சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இதய நோய்கள் போன்றவற்றை தடுக்க உதவுகிறது. மார்பு வலி. முன்னோர்கள் பயன்படுத்திய ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தந்து அரிசி வகைகள் இவை. இந்த அரிசி வகை பயன்படுத்துவதன் மூலம் நாம் ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்றலாம். மக்கள் அனைவரும் இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்கவும், ஷேர் பண்ணவும், லைக் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். இந்த சேனல் உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. உங்களால் நான், எனக்காக நீங்களும் இருப்பீங்கன்னு நம்பி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.